வணக்கம் and welcome to Uppum Milagum. நான் உங்க சௌமியா டெய்லியும் வந்து வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலான 2 ரெசிபீஸ் காத்துக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய மெயின் கோர்ஸ்க்கு ரொம்பவே பக்கபலமாக இருக்கக்கூடிய சைட் டிஷஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் பியோர் வெஜிடேரியன் சைட் டிஷஸ். ஸோ வெஜிடேரியன் சைட் டிஷஸ்ன்னு சொல்லும்போது நம்ம யூஸ்வலாக இது நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் காமனாக பார்ப்போம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லுடைய சவுத் இந்தியாவிலேயே கேரளா ஸ்டைல், அது கேரளாவில் வந்து ஓணம் டைமில் செய்யக்கூடிய அந்த சத்யா வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். ஸோ இட் வில் பி மோர் தென் ஒரு 20 to 30 ரெசிபீஸ் வந்து செஞ்சு வச்சு இலை ஃபுல்லாக வச்சு அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு விருந்தாக வந்து கொடுப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஓணம் ஸ்பெஷலில் வந்து செய்யக்கூடிய ஒரு ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெசிபி. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலாடை சப்ஜி. ஸோ பாலாடை சப்ஜி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். பாலாடை 1/4 கப், வெங்காயம் 1, தக்காளி 1, கேரட் 1, பச்சை பட்டாணி தேவையான அளவு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மல்லித்தூள் 2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, கொத்தமல்லி தழை சிறிதளவு. பாலாடை சப்ஜி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துட்டீங்க. ஸோ பாலாடையை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் வறுத்து அதுக்கப்புறம் அதை வந்து குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஸ்பெஷலான ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சீரகம், தேங்காய் துருவல், காய்ந்த மிளகாய், அப்புறமா தனியா இல்லை தனியா பவுடர். இதை வந்து தவால போட்டு வறுத்துட்டு அதை வந்து நல்லா நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சமாக ஆயில். ஸோ இதில் காய்ந்த மிளகாய், அதுக்கப்புறமா காய்ந்த மிளகாய் கொஞ்சம் இந்த மிளகாய் காரம் போனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவல் லாஸ்ட்டாக தான் போட போகிறோம். அதுக்கப்புறமா தனியா, சீரகம். ஸோ இதெல்லாம் நான் வந்து வறுத்து அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆஸ் வெல் அஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலாடையை நம்ம வந்து வதக்க போகிறோம், நல்லா கொஞ்சம் வறுக்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே இன்றைக்கி வந்து சமையலறையில் என்ன டிப்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கு சமையலறை பகுதியில் வேர்க்கடலையுடைய நன்மைகள்லாம் என்னன்றது தான் உங்கள் எல்லாருக்குமே நான் டிப்ஸாக சொல்ல போகிறேன். பொதுவாகவே நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையுமே வேர்க்கடலை கொடுக்குதுன்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் அதை நம்ம சரிவர சாப்பிட்றதே கிடையாது. வேர்க்கடலையில் ஒமேகா 3 அப்படின்ற இன்னொரு சத்தம் அடங்கியிருக்கு. ஒமேகா 3 நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும் பொழுது கெட்ட கொழுப்பு கரையப்பட்டு நல்ல கொழுப்பு சேர்க்கப்படுது. இதனால் நம்ம அதிகமாக குண்டாகாமல் நம்ம உடம்பை லீனாக கூட மெயின்டைன் பண்ண முடியுது. மீனில் தான் ஒமேகா 3ன்ற சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மீனோட கம்பேர் பண்ணும் பொழுது வேர்க்கடலையில் ஒமேகாவுடைய சத்து அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாதாம் நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான சத்துக்கள் கிடைக்குதோ அதை விட 3 மடங்கு அதிகமான சத்துக்கள் வேர்க்கடலையிலே இருக்குது. ஸோ வேர்க்கடலை நமக்கு மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளும் கூட. ஸோ அதிகமாக அதை நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான ஒமேகா 3 சத்தை சேர்க்கலாம். இன்றைக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்போட திரும்பவும் இதே செக்மெண்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். மனிதமில்லை, ஆம் பெண்ணியம் பேசுவோம். தனித்துவம் வாய்ந்த உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்ய இணைந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு, கூடி உரையாடுவோம் நம் பெண் மேடையில். இணைந்திருப்போம் நம் வானவிலுடன். பெண் மேடை திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நண்பகல் 12:30 மணிக்கு. என்னுடைய வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோவேன். உன் மனைவி வைஷ்ணவி இந்த அரக்கங்கிட்ட இருந்து காப்பாத்த இதுதான் சரியான சமயம் விமல். எனக்கும் அந்த சிவகுமாருக்கும் நடுவில் நடக்கிற இந்த யுத்தத்தில் யார் ஜெயிச்சாலும் அதுக்கான வினை அனுபவிக்க போறது உன் வைஷ்ணவி தான்.
விமல் என்ன முடிவு எடுப்பான்? வைஷ்ணவி தேவி இன்று மாலை 6:30 மணிக்கு. நான் தாண்டி காத்தி நான் தான் போலீஸ் இலாகாவையே நடுநடுங்க செய்யும் குகை புலி. உங்களை பிடிச்ச முனீஸ்வரனா இன்னும் விடல. எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த புதிய பூமி சூப்பர் ஹிட் திரைப்படம் இன்று மதியம் 1:30 மணிக்கு காண தவறாதீர்கள். இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவில் சிறப்பு தள்ளுபடி விற்பனை, வேறெங்கும் கிடைக்காத சிறந்த சலுகையில். சாதிக்க தயார்னு சொல்றவங்க மட்டும் இங்க வாங்க. இப்போது ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் இன்னொன்று இலவசம். நிதானமாய் 25 நொடிகள், பதிலளிக்க 2 கேள்விகள், பதற்றம் தரும் 10 நிமிடங்கள், 2 விடைகளுக்காக காத்திருக்கும் தங்கம், 1 மணி நேர நேரலையில் உலகளாவிய சுவாரஸ்யமான பொது அறிவு கேள்விகள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உங்கள் குடும்பத்தோடு மகிழ்ந்து விளையாடும் ஒரே வினாவிடை போட்டி. தினம் தினம் தங்கம். தினம் தினம் தங்கம் திங்கள் முதல் சனி வரை இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தினம் தினம் தங்கம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது சாதிக்க தயார்னு சொல்றவங்க மட்டும் இங்க வாங்க. தினமும் காலை நேரத்தில் கந்தனை துதிக்கும் கந்த சஷ்டி கவசம். உங்கள் வானவில் தொலைக்காட்சியில் தினமும் காலை 5:40 மணிக்கு இல்லந்தோறும் பக்தி மனம் கமழ இணைந்திருங்கள். இல்லந்தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். வானவில் Facebook, Twitter மற்றும் யூடியூபிலும் ஒளிபரப்பாகிறது. வாட்ஸ்அப் எண் 9176500095. கண்டு மகிழுங்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவிலுடன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நான் சொன்னது எல்லாத்தையும் வறுத்து அதை வந்து விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு, கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பெஷலான ஒரு மசாலாவாக இருக்க போகுது. டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக கொடுக்க போகுது. இதில் சீரகம், காய்ந்த மிளகாய், தனியா, அதோடு சேர்ந்து தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பேன் வச்சு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மறுபடியும் எண்ணெய் விட்டு இதில் பாலாடை, ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பாலாடை நல்லா வறுத்துக்க போகிறோம். யூஸ்வலாக பாலாடையை ஊற வச்சு செய்வாங்க, இதில் வந்து வறுத்து எடுத்து நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதே பேன்லேயே இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணி பண்ணலாம். அண்ட் இதில் வந்து கேரட்டு, பச்சை பட்டாணிலாம் சொல்லியிருந்தேன், அதில் ஆடட் ஃப்ளேவர் இருக்குது. ஸோ கேரட் வந்து நீங்கள் நல்லா பொடியாகவும் நறுக்கி போடலாம், இல்லை துருவியும் போடலாம். கொஞ்சமாக கலர் டோன் வந்து சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துட்டு வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வறுத்த பாலாடையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஆயில். இதுமாரி காரத்துக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம காய்ந்த மிளகாய் அரைக்கிறதுலே போட்டிருக்கிறோம். ஸோ அரைக்கிறதுல காய்ந்த மிளகாய் அப்புறம் தனியாகவும் போட்டிருக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆட் பண்ணக்கூடியது நம்ம கரம் மசாலா, மசாலான்னு சொல்லிட்டோம் விற்கும். ஸோ ஈவன் நீங்கள் சப்ஜி மசாலா ஆட் பண்ணிங்கனாலும் அதுவும் இன்னும் டேஸ்ட் இருக்கும். ஸோ இது சப்ஜி மசாலா இல்லை கரம் மசாலா இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் வந்து சூடாகிடுச்சு. இப்போ இதில் பூண்டு போட்டு, பூண்டு நீங்கள் இதர் பேஸ்ட்டாகவும் போடலாம், இல்லைனா வந்து சும்மா தட்டி போட்டு இல்லை பொடியாக நறுக்கி போட்டு
அதுக்கப்புறமா வெங்காயம், ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதோடய சேர்த்து வெஜிடபிள்ஸ், கொஞ்சமாக உப்பு, ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கான டைம், அப்புறமா தக்காளி போட்டுட்டு தக்காளி வதங்கணும். அண்ட் ஃபைனலி இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் வேக வைக்கிட்டுப்போம். ஏன்னா பாலாடை வந்து கொஞ்சம் குக் ஆகணும். அதே மாதிரி இப்போ இதில் போடக்கூடிய வெஜிடபிள்ஸும் குக் ஆகணும். அதுக்காக இப்போ நம்ம அரைச்ச மசாலா வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி, ஸோ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பாலாடையை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கிறோம். உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கரம் மசாலா ஆர் சப்ஜி மசாலா, அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஸோ மசாலாவுடைய பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கக்கூடிய விழுது தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இன்றைக்கி உணவை உயிரில் எந்த உணவுடைய மகத்துவம் காத்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்கள். ஹாய் விவர்ஸ், நம்மளோட உணவே உயிரில் ஒவ்வொரு உணவுகள் பற்றியும் அந்த உணவில் இருக்கிற மருத்துவ குணம் பற்றியும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொள்ளு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரசம் வச்சு வந்து கொள்ளு ரசம்லாம் சாப்பிடுவோம். அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து கொழுப்பை குறைக்கக்கூடிய ஒரு தாது உப்புக்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து கொள்ளு வந்து எடுத்துக்கும் போது நம்மளோட வெயிட் வந்து தானாக ரெடியூஸ் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பசியின்மையை போக்கும் கொள்ளு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம கொள்ளை வந்து சூப்பு வச்சு குடிக்கும்போது நமக்கு வந்து சளி தொல்லைகள்லாம் வந்து முற்றிலும் நீங்கும். கொள்ளுல மாவுச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கண் நோய், அதுக்கப்புறம் வந்து எலும்பு நோய், இந்த மாதிரி நோய்கள் வராமல் வந்து தடுக்குது. ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து கொள்ளு எடுத்துகிட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி உணவே உயிரில் உணவுடைய மகத்துவத்தை பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நம்மளுடைய சப்ஜி ஆல்மோஸ்ட் மசாலாஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலி நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுது அது வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டு அரைச்சி எடுத்தால் தான் அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் கேரளா ஸ்டைல் அப்படின்னும் போது தேங்காய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி, இது ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு எய்தர் உங்களுக்கு கிரேவி மாதிரியோ இல்லைனா கொஞ்சம் ட்ரை ஸ்டேட்டுக்கு வந்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பாலாடை வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். ஸோ அதனால் இது மூடி போட்டு விட்டுடலாம். ஸோ பாலாடை வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த பாலாடை சப்ஜி செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தவா வச்சு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் காய்ந்த மிளகாய், சீரகம், தனியா, தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா மறுபடியும் பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் பாலாடையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அதில் வெங்காயம், பூண்டு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ், கேரட், பட்டாணி அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பாலாடையை அதை கொட்டி அதோடு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துருக்கக்கூடிய அந்த விழுதியும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணியில் நல்லா அந்த பாலாடையை வேக விட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி சர்வ் பண்ணோன்னா சுவையான கேரளா ஸ்பெஷல் பாலாடை சப்ஜி ரெடி. ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நல்லா பாயில் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது குட்டியோன்னு இருந்தது. பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி வைக்கும்போது உங்களுக்கு தெரியுது. இல்லை நம்ம வந்து ரொம்ப இன்னும் டைம் எடுக்காமல் சீக்கிரமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வதங்கள்லாம் பண்ணும்போதே கூட நீங்கள் பாலாடை இன்னொரு பக்கம் குக்கரில் வச்சு
அதை வேக விட்டு கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பாலாடை சப்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பர்பான ஒரு சைட் டிஷ். நீங்கள் ரைஸ் வெரைட்டிஸ் எல்லா ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் வச்சுக்கலாம். ஒரு ஈவன் வந்து சப்பாத்தி, ரோட்டி, தோசை இது எல்லாத்துக்குமே கூட நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஓணம் ஸ்பெஷல் பாலாடை சப்ஜி ரெடி. அண்ட் அடுத்தது உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான வெஜ் ரெசிபி தான் காத்துட்டு இருக்கு, சைட் டிஷ். அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்பு மிளகும்ல ஒரு குட்டி பிரேக். உங்களோட ஈவினிங் டைமை என்ஜாயபிளா ஸ்பெண்ட் பண்ண வித்தியாசமான டாபிக்களோட லைவ்ல பேசுவோம், ரகலையா பேசுவோம். இது வானவில்லின் ஹலோ குட் ஈவினிங். உங்களோட டேவை ஜாலியா கம்ப்ளீட் பண்ண உடனே ஃபோன் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 044-300-00321, 044-300-00322, 044-300-00323. SMS அல்லது வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9176500095. ஹலோ குட் ஈவினிங். நேரலை நிகழ்ச்சி தினமும் மாலை 4:30 மணிக்கு. ஹலோ குட் ஈவினிங். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவில் சிறப்பு தள்ளுபடி விற்பனை, வேறெங்கும் கிடைக்காத சிறந்த சலுகையில். சாதிக்க தயார்னு சொல்றவங்க மட்டும் இங்க வாங்க. தினமும் காலை நேரத்தில் வெங்கடேச பெருமாளின் திருப்பள்ளி எழுச்சியினை போற்றும் சுப்ரபாதம். பஞ்சானனாப்ஜ பவ ஷண்முகவாசவாத்யா த்ரைவிக்ரமாதிசரிதம் விபுதாஸ்துவந்தி பாஷாபதி படதி வாசர சுத்திமாராத் சேஷாத்ரிசேகர விபோ தவ சுப்ரபாத். உங்கள் வானவில் தொலைக்காட்சியில் தினமும் காலை 5:20 மணிக்கு இல்லந்தோறும் ஆன்மீக மனம் கமழ இணைந்திருங்கள். இன்று மாலை விளக்கேற்றும் நேரத்தில் அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். அர்த்தநாரீஸ்வர அலங்காரத்தையே நம்மால் விளங்கி கொள்ளுவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா சுவாமி வரும்போதே எப்படி வருவார் தெரியுமா? பேர் ஆனந்த தாண்டவ கோலத்துல தான் வருவார். மகான்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். நாம் கொண்டிருக்கிற படாடோபம், அதாவது ஆடம்பரம் எந்த காலத்திலும் நிலைக்காது. ஒரு ஆன்மீகமாகட்டும் அல்லது வேறு எந்த துறையாகட்டும், எளிமைதான் எல்லா காலத்திலுமே ஒரு சிறந்த விஷயமாக போற்றப்படும். நாம் வாழும் வாழ்க்கை முறையை மாற்றி நம்மை நல்வழிப்படுத்த வருகிறார் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள். உடலுக்கு மூலமான இந்த சக்தி நம்ம வாழ்க்கை முறையில சாமானியமான நிலையில் நாம் கொண்டு வந்தாதான் நாம் ஒரு அதிசயமான மனிதனா வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இன்று மாலை 6 மணிக்கு விளக்கேற்றும் நேரம். உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் கமழ இணைந்திருங்கள் வானவில்லுடன்.
உப்பும் மிளகும் ரொம்பவே சூப்பரான ஒரு கேரளா ஸ்டைல் சப்ஜி வந்து பார்த்தீங்க. அண்ட் அடுத்ததாக உங்களுக்காக நார்த் இந்தியன் ஸ்பெஷலான ஒரு சப்ஜி தான் காத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு வெரைட்டி. ஸோ இது வந்து நம்ம பெரிய கத்திரிக்காய் வச்சு செய்யக்கூடிய ஒரு கூட்டு வெரைட்டி. ஸோ சுட்ட கத்திரிக்காய் கூட்டு. ஸோ சுட்ட கத்திரி கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். பெரிய கத்திரிக்காய் 1, தக்காளி 50 கிராம், வெங்காயம் 50 கிராம், புளிக்கரைசல் சிறிதளவு, கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சுட்ட கத்திரி கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ இந்த பெரிய கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுட்டு எடுக்க போகிறோம். சுட்டு அந்த தோல் ஃபுல்லாக நல்லா சுருங்கி இந்த உள்ளே இருக்கக்கூடிய வெறும் அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்து நம்ம வந்து கூட்டு செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். சுடுறதுக்கு முன்னாடி ஆயில், ஸோ இது சுட்டோன்னா இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுட நல்லா அது குக் ஆகிடுச்சு அப்படின்னும் போது ஒரு பக்கம் அப்படியே நல்லா அது பீல் ஆஃப் ஆன மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி சுருங்கி போகிற மாதிரி ஆகும். ஸோ இது இன்னும் நல்லா சுட சுட பாருங்கள், அப்படியே எரிஞ்சு தோல் வந்து அப்படியே பீல் ஆஃப் ஆகுது. ஸோ இது அப்படியே வந்து பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய தோலை உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷை வந்து மசிச்சு எடுத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தோல் எடுத்துட்டு வெறும் அந்த கத்திரிக்காய்னா நம்ம சுட்டதில் நல்லா அது ஃப்ளஷ் உள்ளே இருக்கிறது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து அப்படியே நீங்கள் கை என்ன சூடாக இருக்கும், ஸோ கையில் வைக்க முடியாது, அதனால எதிர் கரண்டிலையோ ஸோ இதுலையாவது இப்படி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் மசிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் நம்ம வந்து வதக்க வேண்டியதில் வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்காக பேன் வச்சு ஆயில் ஹீட் ஆகட்டும். இது மாதிரி தாளிக்க வேண்டியது பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே கத்திரிக்காவை நல்லா, ஸோ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு அப்படியே பொரிஞ்சு போதே அப்படியே கடலைப்பருப்பு சேர்த்து, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வெங்காயம், ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி அப்படியே ரோஸ்டட் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் தக்காளி விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டு புளிக்கரைசல், இதுக்கு தேவையான மசாலா. ஸோ கத்திரிக்காய் போட்டுட்டு மசாலா போட்டுக்கிட்டு லாஸ்ட் டைம் வந்து புளிக்கரைசல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ விழுதுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காய் விரட்டி விடுங்க. அண்ட் இப்போ இது காரத்துக்கு மிளகாய் தூள், இப்போ மிளகாயினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும், அதாவது ஸ்பைசினஸ்னுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் பெரட்டுங்க. ஸோ மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் கொஞ்சம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இதில் புளி கரைசல், கொஞ்சமாக தண்ணி, ஸோ நம்மளுடைய சுட்ட கத்திரி கூட்டுக்கான ஃபுல்லாக இதுவும் வந்து ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொதிக்க விடுங்க. ஸோ இது வந்து நல்லா ஒரு கொதிச்சு அந்த ஆயில் கண்டென்ட் வெளியில் வரதுக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த சுட்ட கத்திரி கூட்டு செய்வதுன்னு சொல்லிட்டு.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெரிய கத்திரிக்காவை எடுத்து மேலே ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதை நல்லா ஸ்ட்ரைட்டாக நெருப்பில் காட்டி சுட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய தோலே வந்து சுருங்கி அது பிரிஞ்சு வர அளவுக்கு சுடுங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்து அது மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு சைடு பேனில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி விழுதாவோ இல்லை முழுசாவோ போட்டு அது நல்லா வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த கத்திரிக்காயை அதில் கொட்டி நல்லா அதோட பெரட்டி எடுங்க. அதுக்கப்புறமா மசாலாவுக்கு தேவையான அதாவது காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூளினுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளி தண்ணியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு அந்த ஆயில் கண்டென்ட் வெளியில் வரும்போது நம்மளுடைய கத்திரி கூட்டு வந்து ரெடி. ஸோ சுட நம்மளுடைய சுட்ட கத்திரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் அப்படியே அந்த ஆயில் வந்து வெளியில் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிட வேண்டியது தான். ரெசிபிஸ்லாம் இன்னைக்கு பார்த்தாச்சு. அண்ட் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவரில் டிஃப்ரெண்டான ரெசிபிஸோட அகெயின் உங்களை நான் உப்பு மிளகும்னு மீட் பண்ணுறேன். பாய்.